அனுப்பிச்சு விடவாடா. ஆத்தா தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க மருமகள் கூட. ஏன் எங்க இருக்கட்டும், எங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுங்க தங்கச்சி. ஆமாண்ணா ஆமாண்ணா. பல்லு வலிக்குது. ஆனால் அவன் 3 சப்பாத்தி 4 சப்பாத்தி போட்டு வச்சுருக்கா. அதில் ஒன்று வந்து ஒரு மாதிரி இதாக இருந்தது, அதை சாப்பிட்டுட்டு வந்தேன் இப்போ. என்னது பேடு ஜான் ஜான் ஏப்பா உங்கள் அம்மா கிட்ட கேட்குற கேள்விலாம் என்கிட்ட கேட்குற. நீ உங்கள் அம்மாட்ட போய் கேளு. நீ ஒரு டைம் என்ன உங்கள் அம்மாட்ட போய் சொல்லு. உன் அக்கா தங்கச்சிகிட்ட கூட கேளு. ஒரு டைம் இல்லை, நீ வந்து ஒரு 20 டைம் கூட போ. உங்கள் அம்மா கிட்ட போ, உன் தங்கச்சிக்கிட்ட போ. அது முறை அவர் கேளி. ஜான் முத்துக்குட்டி கேளிய நாமடி தங்கப்பில். ஹாய்மா. டாக்டர் எனக்கு தூக்கத்தில் பயங்கர கனவு வருது. அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கங்க. கல்யாணம் பண்ணால் கனவு வராதா? டாக்டர் எனக்கு தூக்கத்தில் பயங்கரமாக கனவு வருது. அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்க. கல்யாணம் பண்ணால் கனவு வராதா டாக்டர்? அப்படி இல்லை, ஆனால் தூக்கமே வராது. தூக்கம் வந்தால் தானே கனவு வரும். சீசன்னா நமக்கு தரமாட்டாங்க முருகன் சகோ. கண்டிப்பாக தரணி சாமி. வாங்க சதக்கண்ணா, வணக்கம். என் இதே கடந்த இரவனுக்கு வாங்க சதக்கண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா? ஹாய் அக்கா. 1 மணி நேரம் லைவ் தொடரும். இல்லைம்மா கிளம்பிடலாம் சாமி. கேர்ஸ்மா 1 மணி நேரமா? 1 மணி நேரம் லைவ் அது பாட்டு ஓடிட்டு தான் இருக்கும். நான் தான் பேச மாட்டேன், பேச முடியல. இப்போ வந்து 32 நிமிஷம் ஆயிட்டு. 11 மணி வரை போடுவோமா இல்லை கிளம்பிடலாமா? ஏன் கேஆர்சிமா? கேஆர்சியுடன் பிறப்பேன். அம்மா சொல்லியிருக்காங்க பல் வலிக்கும் போது சப்பாத்தியா எப்படி சாப்பிட முடியும்? என்ன தேவதையே, நான் சாப்பிட்டுட்டேன். பூமா வந்து எனக்கு சோறு ரசம் உருளைக்கிழங்கெல்லாம் கொண்டு வந்துட்டா. அவளுக்கும் சேர்த்து கொண்டு வந்தா. அவளுக்கு வேணும்னு சொல்லி அவள் போட்டுக்கிட்டா. நான் காலையில் சீக்கிரமே வச்சு சாதம்லாம் வைக்கிறதுனால அவள் காலையிலுக்கும் சேர்த்து போய் சப்பாத்தி படிச்சு வச்சுட்டா. லைவ் பண்ணணும் நேற்று மாதிரி. ஏங்க கேஆர்சிமா பழி வாங்குறீங்களா நீங்கள்? நாகராஜன் சபோ கேஆர்சிமா கூப்பிட்டுருக்காங்க. அத்தா நீங்கள் என்னென்ன உள்ளே பேசியது என்று உறவுகள் நாங்கள் சொல்லட்டுமா அத்தா? ஐயோ குருவே சரணம். வாருங்கள் வணக்கம். ஏன் அது முன்ன அப்படியே கேட்டுச்சா? அம்மா அன்பு சொகோ கேஸ்வா சொல்லியிருக்காங்க. 38 மிக்க சந்தோஷம் ஐயா. ரியலி ஆர் யூ ஸோ மச் பியூட்டிஃபுல். அப்படியா சச்சின் சகோதரன், மிக்க சந்தோஷம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க. செஞ்சேன்னா அனைத்து உறவுகளே நட்புகளை இனிய இரணக்கம் அப்படின்னு செஞ்சுனா சொல்லியிருக்காங்க. ஆடிஷனில் செலெக்ஷன் ஆகிட்டிங்களா? இல்லை சதீஷ்மா, அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். இப்போது அதுக்கு தான் போகிறேன். 2 நாளாக போகணும். அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஆடிஷன் தான் போயிட்டுருக்கேன். நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஒரு நாளும் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. இந்த குழுவில் இணைந்து இருக்கும் அனைத்து குறிச்சியின் வாழ்த்துக்கள். குறிச்சியாக சொல்லியிருக்காங்க. பல்வலியா அதென்ன கமெண்ட் பண்ணலை, லைவ்ல தான் இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஓ பல்வலினால கமெண்ட் பண்ணலையா? ஆமாம் கேர்சிமா. சிவமே தவம் தவமே சூப்பர் ஐயா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியுது. நான் வெயிலுக்கு சுத்தமாக போக மாட்டேன். இங்கேருந்து கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட் வரையும் தூரம் போயிட்டு வந்தாலுமே வந்துட்டு ரொம்ப சோர்வாகி மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். அது நம்ம அங்கே போயிட்டு வெயிலில் தான் நின்றுட்டுருக்கோம். சினிமாவில் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். நிறைய திரைப்படங்களில் நடிக்க என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். முருகன் அப்படியெல்லாம் வேணாம். ஒரு படம் மட்டும் நடித்தா போதும் அண்ணா, அதுக்கு மேலெல்லாம் வேணாம் நமக்கு. பெரிய பெரிய ப்ராஜெக்ட் நம்மளுக்கு அது மாதிரி வெயிலில் போய் தோல முடியாதண்ணா. உங்கள் தொகுதி சிறப்பாக உள்ளதா ஹரணி மணி அவர்களே? சதக்கண்ணா அவங்களுக்கு வந்து போட்டியாக என்னை எம்எல்ஏன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? எப்படி இருக்கீங்க தங்கச்சி? ஆள் ரொம்ப மாற்றிங்க. ரொம்ப நாளாச்சு லைவுக்கு வந்து. ஏன் அப்துல் அண்ணா, ஏன் பாபு அண்ணா வர்றதில்ல? நல்லா இருக்கீங்களா பாபு அண்ணா? சாப்பிட்டீங்களா? காதலர் தின வாழ்த்து அட்டை இருக்கா? இருக்குமா? நான் உன்னை மட்டுமே காதலிக்கிறேன் இன்று இருக்குமா? அப்படின்னா அதில் ஒரு 12 கார்டு கொடுங்க. நான் ஒரு 12 பேர் கொடுக்கணும்.